இச்சு பொறுச்சிட்டு எந்த இப்படிலாம் நினச்சி பார்க்க பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போது லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, அன்ஷிதா அண்ட் சௌந்தர்யா. ஸோ இவங்க 2 பேருமே வந்து அந்த செங்கல் டாஸ்கில் வந்து எப்போ வந்து அன்ஷிதா வந்து உடஞ்சி சௌந்தர்யாவை கட்டிப்பிடிச்சி அழுதாங்களோ, அப்போ இருந்து இப்போ வரையும் வந்து பார்த்திங்கன்னா, சௌந்தர்யா வந்து பயங்கரமாக அன்ஷிதாவுக்கு நிறைய இடங்களில் சப்போர்ட் பண்ணி பேசுகிறதாகட்டும், ரொம்ப பாசிட்டிவாக சௌந்தர்யாவை பற்றி அன்ஷிதாவை பற்றி சௌந்தர்யா நிறைய இடங்களில் சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி அன்ஷிதாவும் வந்து பார்த்திங்கன்னா, சௌந்தர்யா வந்து என்கிட்ட நல்லா பேசுகிறா, சௌந்தர்யா வந்து எனக்கு ரொம்ப நல்லவளா தெரியிறா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலாக இப்போ இவங்க 2 பேருக்குள்ளே வந்து ஒரு நைட் கான்வர்சேஷன் வந்து நடந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா விஷால் மேலே வந்து 2 பேருக்குமே வந்து ஒரு அதிருப்தி இருக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு டாஸ்க் அப்போ வந்து என்னோடய ஃபேவரட்டான ஒரு பர்சன் யார் அப்படின்னு சொல்லும்போது சௌந்தர்யா வந்து விஷாலை சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் விஷாலை சூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. நான் வந்து விஷாலை வந்து ரொம்ப ரசிச்சிருக்கேன். ஏன்னா ஒரு விஷால் வந்து ஒரு விஷயம் பண்ணும்போது வந்து அதில் வந்து ஒரு மசாலா ஆட் பண்ணி நம்மளை ரசிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவார், என்டர்டெயின் பண்ணுவார். ஸோ அதனால தான் வந்து நான் பெஸ்ட் பிளேயர், ஃபேவரட்டான ஒரு பிளேயர் அப்படின்னு வந்து நான் சொன்னேன். ஆனால் அப்படி ஃபேவரட் பிளேயர் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டதுக்கப்புறம் அவர் வந்து சொல்லும்போது வந்து எனக்கு ஃப்ரெண்டா கப்பா அப்படின்னு கேட்கும்போது, நான் ஃப்ரெண்டுக்கு தான் வந்து என்னோடய கப்பை வந்து கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னது வந்து என்னால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடில. ஏன் அவன் அப்படி சொன்னான் அப்படின்றதே வந்து எனக்கு அப்போருந்து மண்டைக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ அருண்க்கு விட்டு கொடுத்துருவேன் அப்படின்னா, அப்போ நீ எதுக்கு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி தான் எனக்கு மனசுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லி விஷாலை வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த ஷோவில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஷோவை பொறுத்தவரையும் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்த ஷோவை ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறேன். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் கரெக்டாக யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வரையும் வந்து நான் எல்லா விஷயங்களும் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ டாஸ்கில் வந்து என்னால் என்ன முடியுமோ அதை வந்து நான் என்னோடய ஃபுல் எஃபோர்ட் போட்டு வந்து நான் பண்ணியிருக்கேன். என்னால் ஜெயிக்க தான் முடியலையே தவிர, பட் என்னோடய பார்ட்டிசிபேஷன் கான்ட்ரிபியூஷன் ஃபுல்லாகவே வந்து இருந்திருக்கு. அந்த டாஸ்க்லேயும் வந்து இவங்கனாலலாம் வந்து பயங்கரமாக நல்லா பண்ண முடியுதில்ல, ஏன் வந்து அவங்க இதெல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எனக்குள்ளே வருது அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அன்ஷிதாவுக்கும் வந்து விஷால் மேலே வந்து ஒரு அதிருப்தி என்ன அப்படின்னா, அந்த மேனேஜர் டாஸ்க்கை வந்து விஷால் வந்து கொஞ்சம் கூட முகம் கொடுத்தே பேசலை, சிரிச்சே பேசலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டப்போ வந்து சௌந்தர்யா சொல்கிறாங்க, இல்லை அந்த டாஸ்கில் என்கிட்ட சொன்னான் விஷால் வந்து இந்த மாதிரி இந்த கேமில் வந்து விளையாடுனது போதும்னு தோணிடுச்சு, ஒரு கிவ் அப் பண்ண மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தான் என்கிட்ட அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 பாயிண்ட்டையும் வச்சு இவங்க சொன்னது, அவங்க சொன்னது எல்லாமே வச்சு இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதை வந்து ரொம்ப மோசமாக இவங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி எவ்வளவோ பேர் வெளியே இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வந்து காத்துட்ருக்காங்க. இவங்க வந்து ஏன் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இவ்வளோ லேசாக எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. அருண் வந்து அந்த வைல்ட் கார்டு வந்தப்போலாம் வந்து செமையாக ப்ளே பண்ண மாதிரி இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அருண் எங்கே அப்படிங்கிற கேள்வி கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. பெரிய ஒரு இன்வால்வ்மெண்ட்டே இல்லாமல் விளையாடிட்டுருக்காங்க இந்த கேமில். அதுக்கப்புறமா வந்து சாச்சனா போகும்போதெல்லாம் வந்து எனக்கு ஒரு நைட்டு ஃபுல்லாகவே வந்து ரொம்ப பேடாக இருந்தது. ஒரு மாதிரி எனக்கு மென்டலாக வந்து ஓகே ஆகலை அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ரியா வந்து போனப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக அப்படிங்கிற மாதிரி ரியா சொன்னது எனக்கு இப்போ வரையுமே வந்து ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணி இவங்க சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்போது ஓவராலாக அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து சரியாக யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. விஷால் ஆகட்டும், அருண் ஆகட்டும், இப்போ கிவ் அப் பண்ணுறதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வராங்க, அதுக்கு நீ வெளியவே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க பேசிகிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஜாக்லின் பற்றி இவங்க ஒரு சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து ஜாக்லின் வந்து அடிக்கடி ஒரு விஷயத்த ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னே தெரியல. நம்ம எவிக்ட் ஆக மாட்டோம் அப்படிங்கிறது, அவங்க எவிக்ட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். ஆனால் திரும்ப திரும்ப அதை சொல்லுவாங்க, நான் எவிக்ட் ஆகிடுவேன் இந்த வாரம் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து சொல்லுவாங்க. அது எதுக்காக சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் தன்ஷிதா சொல்கிறாங்க, இது அவங்களுக்கே தெரியும் அவங்க எவிக்ட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை கண்டினியூவாக ரெஜிஸ்டர் பண்ணி மக்கள்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ணுறதுக்காக அதை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ஜாக்லினை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து அவங்க கான்வர்சேஷனில் ஒரு சில ஹைலைட்டான ஒரு பாயிண்ட்ஸ் அவங்க பேசிகிட்டு இருந்தது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.